2027ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் இரண்டாம் கட்டத்திற்கான ஒத்திகை ஜூலை 6ஆம் தேதி முதல் 16 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் நடைபெற்று வருகிறது. இதில் ஒரு முக்கிய அம்சம் இடம்பெற்றுள்ளது. அதாவது கணக்கெடுப்பவர் பதிலளிப்பவரின் ஜாதியை கேட்டு பதிவு செய்வதற்கான ஒரு திறந்த பத்தி இடம்பெற்றுள்ளது. 2011ஆம் ஆண்டில் நடந்த சமூக பொருளாதார மற்றும் ஜாதி ரீதியான மக்கள் தொகை கணக்கெடுப்பிலும் இந்த அம்சம் இடம்பெற்றிருந்தது. ஆனால் இந்த முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பிலேயே ஜாதியை கணக்கெடுப்பு செய்யும் முறைக்கு சட்டபூர்வ அங்கீகாரம் இருக்கிறது. இந்த சோதனை ஜூலை 20ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. அதன் பிறகு ஜாதியை எப்படி கணக்கிடுவது என்பதற்கான வழிமுறையை அரசு இறுதி செய்யும் என்று கூறுகிறது. ஜாதியை கணக்கிடும்போது பதிலளிப்பவரே தங்களது ஜாதியை குறிப்பிடலாம் என்பது மாதிரியான கணக்கெடுப்புகள் கையாள முடியாத புள்ளி விவரங்களை மட்டுமே தரும் என்பதை இந்த சோதனையில் கிடைக்கும் முடிவுகள் உறுதிப்படுத்தும் என்று நம்பப்படுகிறது. 2011ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பிலும் இப்படித்தான் நடந்தது. அந்த தரவுகள் இறுதியில் பயன்படுத்த முடியாதவை என்று நிரூபிக்கப்பட்டன. இதற்கான காரணத்தை புரிந்து கொள்வது கடினமல்ல. கடைசியாக ஜாதியை அட்டவணைப்படுத்திய 1931ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் 4147 ஜாதி பெயர்கள் இருந்தன. ஆனால் பதிலளிப்பவரே ஜாதியை பதிவு செய்யும் முறையின் காரணமாக 2011ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் 46 லட்சத்திற்கும் அதிகமான ஜாதி பெயர்கள் பதிவாகின. பதிலளிப்பவரே தங்களின் குடும்ப பெயர்கள், உட்சாதி பிரிவுகள், குலப்பெயர்களை ஒன்றோடொன்று மாற்றிக்கொள்ளத்தக்கவை போல பதிவு செய்தனர். இதனால் ஜாதிகளின் எண்ணிக்கை குழப்பத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு பெருகியது. 2011ஆம் ஆண்டின் ஜாதி தொடர்பான புள்ளி விவரங்கள் இடஒதுக்கீட்டிற்கு பயன்படுத்த முடியாத அளவிற்கு மிகவும் பிழைகள் நிறைந்தவை என்று மத்திய அரசு 2021இல் உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்தது. அதற்கு பதிலாக தற்போதைய சோதனைகள் ஒரு சிறந்த முறையை நோக்கி வழிகாட்ட வேண்டும். அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான கையடக்க டிஜிட்டல் கருவிகளில் ஜாதிகள் அவற்றின் உட்பிரிவுகளின் சரிபார்க்கப்பட்ட பட்டியலை முன்கூட்டியே பதிவேற்றம் செய்ய வேண்டும். பிறகு கணக்கெடுப்பவர் பதிலளிப்பவரிடம் கேட்டு சரியான ஜாதியையோ உட்பிரிவையோ தேர்ந்தெடுக்கும் ஒரு முறையை கையாளலாம். தவறுகளும் முரண்பாடுகளும் நடக்கத்தான் செய்யும். ஆனால் 2022-23ஆம் ஆண்டில் பீகாரில் நடந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பின்படி பார்த்தால் இந்த முறை பயன்படுத்தக்கூடிய புள்ளி விவரங்களை தரலாம். மொழி, மதம், பாலினம் போன்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறிப்பிடும் பிற அடையாளங்களைப் போலில்லாமல் ஜாதி என்பது அறிவுக்கு பொருந்தும் வகையில் அளவிட முடியாத ஒரு அடையாளம். இது மனிதர்களை அவர்களின் உயிரியல் பண்புகளாலோ உடல் ரீதியான பண்புகளாலோ அல்லது வேறு வெளிப்படையான பண்புகளாலோ அடையாளப்படுத்தாமல் பிறப்பால் வழங்கப்படுகிறது. மேலும் உயர்வு தாழ்வை அடிப்படையாக கொண்ட ஒரு படிநிலையில் அடுக்கப்பட்ட கற்பிதமான பழமையான அடையாளத்தால் வரையறுக்கப்படுகிறது. இந்த படிநிலை கூட வெளிப்படையானதல்ல. ஏனெனில் ஒவ்வொரு ஜாதியின் சமூக அந்தஸ்து பற்றிய பார்வைகள் பெரும்பாலும் ஒன்றோடொன்று முரண்படுகின்றன. சமூக நீதிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்தியாவின் அரசமைப்பு சட்டம் தீண்டாமையை ஒழிப்பதன் மூலமும் ஜாதி அடிப்படையிலான பாகுபாடுகளை தடை செய்வதன் மூலமும் பிறப்பு ஒரு குடிமகனின் நிலையை தீர்மானிக்காத ஒரு குடியரசை உருவாக்குவதாக உறுதியளித்து ஜாதிக்கு எதிராக நின்றது. அப்படி இருக்க ஜாதியை கணக்கிடும் செயலே இந்த அடையாளத்தை மேலும் உறுதிப்படுத்தவோ அல்லது வலுப்படுத்தவோ செய்யலாம் எனும்போது ஜாதியை ஏன் கணக்கிட வேண்டும்? இதற்கான ஒரே நியாயம் என்னவென்றால் தானே வரித்து கொண்ட அல்லது திணிக்கப்பட்ட ஜாதி அடையாளம் சமூக அநீதிகளை உருவாக்குகிறது. மேலும் ஜாதி அடிப்படையிலான அநீதிகளை நீக்கக்கூடிய நலத்திட்டங்கள், சமூக நீதி நடவடிக்கைகள் காலப்போக்கில் ஜாதியை கெட்டிப்படுத்துவதற்கு பதிலாக அதனை செல்லாததாக்கும் என்று எதிர்பார்க்கலாம். ஜாதி குறித்த சரியான புள்ளி விவரங்கள் ஏற்கனவே இடஒதுக்கீட்டின் மூலம் பயனடைந்து வரும் ஜாதிகள் மற்றும் வகுப்புகளின் கிரீமி லேயர் மற்றும் உட்பிரிவுகள் குறித்த கேள்விகளுக்கான தீர்வுகளுக்கு வழிகாட்ட முடியும். இவற்றுக்கு சிறந்த புள்ளி விவரங்கள் இன்றியமையாதவை. ஜாதி கணக்கிடப்பட வேண்டும் என்றால் அது முறையாக கணக்கிடப்பட வேண்டும். பதிலளிப்பவர்களே அதனை பதிவு செய்வதற்கான முறை உத்தேசிக்கப்பட்ட நோக்கத்திற்கு உதவாது.